ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆரி ஒர்க்லேயே ஹேண்ட் எம்ப்ராய்டரியும் பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி நாட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் கையை இந்த மாதிரி அடியில் த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. நீடில் நம்பர் நம்பர் 14 நம்பர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போ செயின் ஸ்டிச் போட ஆரம்பித்தாலையுமே இந்த மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா நீங்கள் ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் எப்படி கரெக்டாக ரொட்டேட் பண்ணுறேன்னு நல்லா கவனிங்க. நீடில் கீழே குத்தி லைட்டாக ரொட்டேட் பண்ணி மேலே இழுங்க. அந்த ரொட்டேஷன் மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணி எடுத்திங்கன்னா துணியில் கிளாத்து சிக்காமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். கீழே நான் கையை ரொட்டேட் பண்ணுறது லைட்டாக தெரியுது, கவனித்து பாருங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே நீடில் மேலே த்ரெட்டை சுற்றிட்டு மேலே லைட்டாக ரொட்டேட் பண்ணி மேலே இழுக்கணும். நான் கரெக்டாக எப்படி கையை ரொட்டேட் பண்ணி மேலே த்ரெட்டை இழுக்கிறேன்னு மட்டும் கரெக்டாக பாருங்கள். கரெக்டாக பார்த்து நீங்களும் அதே மாதிரி போட்டு பழகுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணாதீங்க. நார்மல் மிஷின் த்ரெட் இருக்குல்ல, அதில் நீங்கள் போட்டு பழகுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால தான் சொல்கிறேன். போட்டு பழகினதுக்கப்புறம் நீங்கள் செயின் ஸ்டிச்சை சின்னதாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பெருசாக போடுங்க, அப்புறம் சின்னதாக ட்ரை பண்ணி கரெக்டாக பழகிக்கோங்க. இப்போ நான் நாட் பண்ணி முடிச்சிடுறேன். அந்த ரொட்டேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணி மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும், நல்லா வரும். இப்போ ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை இந்த மாதிரி 3 ஸ்டாண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் அப்படியேவும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டும் பார்க்க கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீடில் மேலே இழுத்துட்டு இந்த மாதிரி இன்னொரு கையை யூஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. மேலே நீடில் குத்தி இந்த த்ரெட்டை உள்ளே மேலே போட்டு த்ரெட்டு உள்ளுக்குள்ளே வர மாதிரி எடுக்கணும். இப்போ நீங்கள் த்ரெட்டை எங்கே மேலே இழுத்தீங்களோ அதே இடத்துல கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை நீங்கள் எங்கேருந்து வெளியே எடுக்கிறீங்களோ அங்கேயே இன்சர்ட் பண்ணி மேலே த்ரெட்டுக்கு நடுவில் இழுக்கணும். இந்த த்ரெட்டை ஏன் இப்படி இழுத்து பிடிக்கிறேன்னா அப்போ தான் கரெக்டாக வரும். அதனால தான் இன்னொரு கையை யூஸ் பண்ணி த்ரெட்டை அந்த மாதிரி இழுத்து பிடிக்கணும். நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அப்போ நான் எதுக்காக இந்த த்ரெட்டை இப்படி இழுத்து பிடிக்கிறேன்னு அப்போ உங்களுக்கே தெரியும். பிகினர்ஸ் இந்த மாதிரி த்ரெட்டை ஒரு கையில் இழுத்து பிடிச்சிட்டு போடுங்க. எங்கே எடுக்கிறீங்களோ அங்கேயே இன்சர்ட் பண்ணி த்ரெட்டுக்கு நடுவில் நீடில் வெளியே எடுக்கணும். அவ்வளோதான், ஈஸி தான். போட்டு பழகினீங்கன்னா ஆரி ஒர்க் ஆகட்டும், ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஆகட்டும், ரெண்டுமே ஈஸி தான். இப்போ இதே மாதிரி நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி போடுங்க. பழகிற வரைக்கும் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ நான் ஃபுல்லாக இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஆரி ஒர்க்லேயும் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம், ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னாலையும் சரி,
ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கணுன்னாலும் சரி இல்லை ரெண்டுமே கற்றுக்கணுன்னாலும் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.